அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 299 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கர் அவர்களின் சீனிய தலைமையில் சிறப்பாக காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வு இன்று சிறப்புடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை நமக்கு இன்று இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள் ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மார்க் ஜிப்ரான் ஜான் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நிகழ்ச்சி இன்று நமக்கு பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள் ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை சக்கரம் நிகழ்வை எங்களுக்கு வழங்க வாய்ப்பு தந்த 298 மாவட்ட ஆளுநர் திரு எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது துணை ஆளுநர் மாவட்டம் 7 டி சிவகுமார் அவர்களுக்கும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக வாய்ப்பளித்த சிவகுமார் அவர்களுக்கும் நன்றியும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 750 நாட்களுக்கு மேலாக இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் குணபாலன் சார் அவர்களுக்கும், ஜானி சாம்சன் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் காலை வணக்கத்தையும் நன்றியும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை சக்கர நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு சிந்தனை என்ற தலைப்பில் நமக்கு புதிய சிந்தனைகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கிலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. இந்த எல்லாருக்குமே சூரிய வணக்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. எனக்கு உண்மையிலேயே இந்த இதுல ஒரு காலமாக சார் ஒரு சந்திர வணக்கம்னு ஒண்ணு சொல்லி அது உள்ள குளிர்ச்சி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நல்ல சுவம் ஐயா. அதை நான் சொல்ல நினைக்கிறது அப்பப்ப மறந்துடுறது. உண்மையிலேயே மிக சிறப்பா நிகழ்ச்சி இருக்கு. சந்திர வணக்கங்கிறது எனக்கெல்லாம் ஒரு புதுசா ஒண்ணு. ஏன்னா சூரிய வணக்கங்கிறது காலையில எந்திரிச்சோன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர வணக்கங்கிறது ஒண்ணு நம்ம ஐயா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பயன்படுத்திக்கணும். அது மாதிரி மேலும் உறுப்பினர்கள் இதை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் நேற்று டிஸ்கஸ் பண்ணாரு குணபாலன் சாரு. ஸோ இது பயனடைஞ்சிட்டு இருக்கிற பயனாளர்கள் நிறைய பேர் பேசுனாங்க. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இது இந்த நிகழ்ச்சியை பயனடையணும் நிறைய பேரு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் நிறைய பேர் பயன்படணும் அப்படின்னு சொல்லி பயனாளர்களே பேசுனது ரொம்ப பெரிய விஷயம். அது உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 750 நாள் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு பயனாளர்கள் முக்கிய காரணம்.
வந்து இன்னும் நிறைய நாள் நடக்கும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. உறுப்பினர்களும் வந்து குணபால சாலை எதிர்பார்க்கிற மாதிரி வந்து பயனாளர்களும் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆயிடுவாங்க, அதிகமாயிடுவாங்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குணபாலன் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்த அதாவது சார் சொல்ற மாதிரி நம்ம வந்து சூரிய வணக்கம் தான் இது வரைக்கும் எல்லாத்துலயும் கேள்விப்பட்டிருப்போம், சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த காலை சக்கர நிகழ்வுல வந்து சந்திர வணக்கத்தோட அருமை பெருமைகளையும் அதனுடைய சிறப்பம்சத்தையும் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்கிறோம். சந்தோஷம், வாழ்த்துக்கள். அது வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு பெருமையாவும் நமக்கு இன்றைக்கு எடுத்துரைத்தாங்க. வாழ்த்துக்கள். வரவேற்பு நிகழ்த்தி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் நம்பால்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை உடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா நீண்ட மூச்செழுத்து எடுத்து நல்லா உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை. ஓம் ஓம் ஆதி முத்திரை. மூச்செடுத்து வணக்கம் வச்சுக்கோங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. அப்படியே கைகள் நல்லா உரசி, கண்கள் மூடிட்டு முகத்துல நல்லா டச் பண்ணி உடல் முழுவதும் நல்லா டச் பண்ணிக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. கால்களை நேர் நெருக்கிங்க. விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க.
சந்திர வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். நன்றி நன்றிங்க. காலை நல்லா இலக்குப்படுத்திக்கிறோம். விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. அப்படியே விரல்களை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே இடது பக்கம் இருந்து வலது பக்கம் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் முட்டி மடக்கிறோம் நல்லா. 1 2 3 4 5 6. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே நேர் நின்றுக்கிறோம். இடுப்புல கை வச்சுக்கங்க. வலது பக்கம் இருந்து இடது பக்கமா 1 2 நல்லா ரவுண்டா சுத்துங்க. 3 4 5. இப்போ இடது பக்கம் இருந்து வலது பக்கமா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை நேர் நீட்டிக்கிறோம். 1 2 3. அப்படியே ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3. இடது கை எடுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. ஷோல்டர்ல கை வச்சுக்கங்க. இந்த முழங்கைகளை நல்லா ரவுண்டா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. கைகள் கீழே இறக்கி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இடுப்புல கை வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம். நல்லா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மேல பாருங்க. அப்படியே கீழே குறைஞ்சு தாடை டச் பண்ணுங்க. நல்லா மேல பாக்குறோம். டவுன் கீழே டச் பண்ணுங்க. மேல டவுன் கீழே. அப்படியே ரைட் சைடு பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். லெஃப்ட் சைடு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நல்லா ரவுண்டா சுத்துறோம். ரைட் சைடு இருந்து அப்படியே கீழ் நோக்கி ரவுண்டா சுத்துறோம். 1 2 3 4 5. லெஃப்ட் சைடு இருந்து கீழ் நோக்கி ரைட் சைடு சுத்துறோம். 1
2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ஐந்து முறை சுத்தணும்னா சில பேர்த்துக்கு அந்த கிருகிருப்பு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ஒரு டேபிள் பக்கத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல தாங்களா நின்று செய்யணும். இந்த கழுத்து பயிற்சி நின்ற நிலையில பேக் பெண்டிங் எல்லாம் கொஞ்சம் ஏஜ்ட் ஆனவங்க 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க ஏதோ ஒரு துணை கொண்டு செய்யலாம். ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிள்ல நின்று அதை துணையா வச்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நம்ம உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகளை செஞ்சுட்டோம். அடுத்து சந்திரவனத்துக்கு முன்னாடி சமகோணாசனம் செஞ்சுக்கணும். கால அகலமா வச்சுக்கிறோம். வண்டியில உட்காந்து இது போயிடுமா? எவ்வளவு அகலமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மெதுவா கையில கீழே கொண்டு போங்க. மெதுவா தரையை டச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கால் விரல டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு கீழே போய் பின்னாடி வணக்கம் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பின்னாடி வணக்கம் வைக்க நம்மளால முடியலைன்னா அப்படி கை கீழே வச்சு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கீழே குனிய முடியுமோ அந்த அளவுக்கு நிற்கிறது பண்ண மாதிரி போய் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. சந்திர வணக்கம். உங்க மேட்டோட ரைட் சைடு வந்துருங்க. முதல் நிலை கைகள் மேல உயர்த்தி கைகளை கோர்த்து நல்ல தாராசனம் நிலை நல்லா மேல உயர்த்துங்க. இரண்டாவது நிலை லெஃப்ட் சைடு கோணாசன நிலை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 3 ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 4 சின்மத்திர வச்சுட்டு லெஃப்ட் லெக் எடுத்து நல்லா அகலமா ரைட் சைடு வச்சுக்கோங்க. காலை நல்லா சேர்ல உட்காந்துருக்கிற பொசிஷன் வர மாதிரி நல்லா இடுப்பு கீழே இறக்கிடுங்க. நேர் நிமிர்ந்து நல்லா பார்க்கணும். ஃபிஃப்த் பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டா வர்றீங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் லெக்கோட வச்சுக்கிறோம். திரிகோணாசன நிலை நல்லா மேல பாருங்க. ரைட் ஹேண்ட் நல்லா பாருங்க. முழங்கால் ரெண்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஆறாவது நிலை ரைட் ஹேண்டையும் கொண்டு வந்து நல்லா லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக் பக்கத்துல வச்சுக்கிறோம். அப்படியே முழங்கால மறக்காம தலையை டச் பண்ணுங்க. ரைட் லெக் முட்டியை கீழே ஊனி லெஃப்ட் லெக் பொசிஷன் வச்சுக்கிறோம். நல்லா சந்திர வணக்கம். நல்லா பின்னாடி எவ்வளவு வளைச்சு முடியுமோ வளைச்சு நல்லா மேல பார்த்து சந்திரன்னு வணக்கம் சொல்றோம். 8 நல்லா லெஃப்ட் லெக்ல நல்லா உட்கார்ந்து
ரைட் லெக் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். வணக்க வைக்கிறோம். 9 அப்படியே ரைட் லெக்ல உட்காரோம். வணக்க வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 10 ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன் வச்சு லெஃப்ட் லெக் முட்டியை நல்லா கீழே ஊனிடுங்க. லெஃப்ட் லெக் பின்னாடி இருக்கு, ரைட் லெக் முன்னாடி இருக்கு. நல்லா நிமிர்ந்து பாருங்க. நல்லா சந்திர வணக்கம். ரைட் சைடு பார்த்து செய்யறோம். அடுத்து அப்படியே பாதகஸ்தாசனம். 2 கால் முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. தலையை நல்லா டச் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா மேல இருக்கணும். ரைட் ஹேண்டு ரைட் லெக் கூட ஒட்டி இருக்கணும். திரிகோணாசனம். நல்லா மேல கை விரல்களை பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 13 சின்மத்தில் வச்சுட்டு நல்லா காலை வி ஷேப்ல வச்சு நல்லா கீழே இறக்குங்க. இடுப்பை வந்து நல்லா கீழே இறக்குறோம். எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. நேர் நிமிர்ந்து பாருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. நல்லா கைகளை உயர்த்தி நல்லா வணக்க வைக்கிறோம். அப்படியே லெஃப்ட் சைடு கோணாசனம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சிலுங்க. ரைட் சைடு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க. நல்ல கால்களை மேல உயர்த்தி அப்படியே கீழே காலை ஊனி வணக்க வச்சுக்கிறோம். நல்லா மூச்சல் தொடுங்க. இப்போ ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு முறை செஞ்சோம். இப்போ லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு ஒரு முறை செய்யணும். 1 நல்லா மேல விட்டுங்க. 2 3 4 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. சின்னத்தில் வச்சுக்கிறோம். எல் பொசிஷன் நல்லா மடக்கிறதால 5 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அப்படியே ரைட் ஹேண்டை லெஃப்ட் லெக்கோட ஒரு சேர்த்து வைங்க. மேல இருக்கிற விரல நல்லா பாருங்க. 6 7 8 ரைட் லெக் மேல நல்லா கொண்டுக்கிறோம். லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. 9 நல்லா லெஃப்ட் லெக்ல கொண்டுக்கிறோம். 10 லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கி ரைட் லெக் நீட்டி வச்சிருங்க. நல்லா சந்திர வணக்கம்.
11. முட்டி ரெண்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 12. லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட்ல கீழே இருக்கு, ரைட் ஹேண்ட் மேல பாருங்க. கால் முட்டி ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 13. ரெண்டு கையில சின்ன முத்திரை வச்சு நல்லா வி ஷேப்ல காலை வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. 14. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக்கோட வச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு அடி கேப்ல வச்சுக்கோங்க. ரைட் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் சைடு 16. நல்ல தாடாசன பொசிஷன் வந்து அப்படியே வணக்க முத்திரை வச்சு நிற்கணும். நல்லா மூச்சு விடுங்க. தொடர்ந்து நாம இது ஒரு 5வது நாளா நம்ம சூரிய வணக்கம் செய்யறோம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா கால் மூட்டு கொஞ்சம் நல்லா வலிமையா இருக்கணும். இதுல என்ன பலன்கள் அப்படின்ட்டு நீங்க வந்து இன்னைக்கு லாஸ்டா சொல்லணும். அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் இருக்காது. கை ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. சேர் பொசிஷன் வந்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பிறையாசனம் செய்ய போறோம். ஒரு அடி கேப் வச்சுக்கிற காலை கவனிங்க. கையில பின்னாடி இப்படி வச்சுக்கிறோம். தலை முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா கீழே கொண்டு போயிடணும். கழுத்து இருக்கும் இல்லாம இருக்கும். அப்படியே கையில கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எவ்வளவு கீழே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும். நல்லா கால் ஸ்ட்ராங்கா நிக்கணும். 10 எண்ணிக்கை. நல்லா கவனமா நில்லுங்க. கால் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இல்லைன்னா டேபிள் பக்கத்துல நீங்க ஒரு துணை கொண்டு நில்லுங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யக்கூடாது. அதாவது உங்களால முடியும்னா செய்யலாம். இல்ல எனக்கு கிருகிருப்பு வர்றதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா செய்யலாம். டேபிள் துணை கொண்டு செய்யலாம். ரெடி? ஆசன நிலைக்கு அப்படியே போயிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. நம்ம பிரியாசனம் செஞ்சா பாதகஸ்தாசனம் செய்யணும். கைகள் மேல உயர்த்தி நல்லா மூச்சுடுங்க. பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீழே வந்துருங்க. அப்படியே மெதுவா கீழே வந்து அப்படியே கால் விரல தொட்டு கையை பின்னாடி பிடிச்சிக்கிறோம். நல்லா கணுக்கால பிடிச்சிக்கிறோம். பிடிச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே க்ளோஸா கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு மேல வாங்க. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த பிரயாசனம்
பாதகஸ்தாசன் நல்லா கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முழுமைங்கிறதே கிடையாது. நம்ம இளமையா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். நாம் என்றும் இளமைதான். நல்லா மூச்சு விடுங்க. கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. மெதுவா அப்படியே மெதுவா கீழே இருக்குங்க. அவ்வளவு. மெதுவா போய் அப்படியே உட்கார்ந்துடுறோம். குதிக்கால் டச் பண்ணி இதை நல்லா செஞ்சு நல்லா நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம். நல்லா தலையை டச் பண்ணுங்க. அப்படியே மேல பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. லெஃப்ட் சைடு கை நீட்டி கால் நீட்டி பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலையும் நம்ம அந்த முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஆழமா மூச்சு விடுறது ரொம்ப சிறப்பு. நல்ல நமக்கு உயிர் காற்று நல்ல உடல் முழுவதும் நல்லா போகும். கால் விரல்களை கொஞ்சம் மடக்கி விட்டுக்கிறது. அர்த்த பத்ம பச்சிமோத்தாசனம். நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சுட்டு அப்படியே கால் விரல பிடிச்சு ரைட் லெக் பிடிச்சு லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கணும். இந்த குதிக்கால் வந்து நல்லா வயிற்றோட ஒட்டி நல்லா கிட்ட வச்சிருக்கணும். அப்பதான் ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து அந்த ரைட் லெக் கட்ட விரல பிடிக்க முடியும் நம்மளால. முடியலைன்னா இப்படி கீழே கொஞ்சம் குனிஞ்சு பிடிச்சிங்கன்னா பிடிச்சிடலாம். நல்லா ஒட்டி வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. நல்லா மூச்சிடுங்க. அது லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு தலையை நல்லா கீழே கொண்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து இன்னொரு முறை நல்லா மூச்சு விடுறோம். ரைட் லெக் ஸ்ட்ரெயிட் ஆகிடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. மூச்சு விட்டுட்டே கைகள் மேல கொண்டு வாங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கால் பெருவரில் பிடிச்சிட்டு லெஃப்ட் லெக் மடக்கிடுங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டி வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் பெருவரில் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. ரைட் லெக் பெருவரில் பிடிச்சிட்டு மெதுவா உடல் இலக்கமா வச்சுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஆசனம் நல்லா வரும். மெதுவா முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே கொண்டு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டா நீட்டிடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. பச்சிமோத்தாசனம்.
கைகள் கீழே வச்சுட்டு நல்லா மூச்சு விட்டு கை மேலாண்டுவாங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கால் பெருவிரல் 2 விரலையும் பிடிச்சு மெதுவா தலை முட்டியில் டச் பண்ணுங்க. உடம்ப ஃப்ரீயா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ பண்ணுங்க. உடனே விசுக்குன்னு குனிய வேண்டாம். அப்படியே ஒவ்வொரு செகண்டுக்கும் கொஞ்சம் கீழே முடிஞ்ச அளவுக்கு போயிட்டே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். அப்படியே மூச்சுக்கிட்டே மேல வாங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கிளம்புறோம். முதுகு தண்டு நேரு கைகளை வச்சு முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து வக்ராசம். மூச்சுலுங்க. ரைட் லெக் பிடிச்சு மடக்கி லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் முட்டிக்கு இந்த சைடு கொண்டு வந்து கால் முட்டியை பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கீழே பிடிக்கிறதுனால பிடிக்கலாம். பிடிச்சிட்டு நல்லா ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு ரைட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு மூச்சு விடுங்க. ஓய்வு. லெஃப்ட் லெக் பெருவரல பிடிச்சு நல்லா காலை மடக்கி ரைட் லெக்கு ஆப்போசிட்ல கொண்டு வந்து வச்சுக்கிறோம். கால் இப்படி நிற்கும் போது எப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கிறோமோ அது மாதிரிதான் வைக்கணும். நல்லா எல்லா விரலும் கீழே டச் பண்ணியிருக்கணும். குதிக்கால் நல்லா ஊனி இருக்கணும். லெஃப்ட் லெக் மேல இருக்கு. ரைட் ஹேண்ட் முன்னாடி கொண்டு வந்து பிடிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்து ஒரு 3 முறை நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே காலை மடக்கி பவனமுத்தாசனம். 2 காலை பிடிச்சிருங்க. தலையை டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே திரும்பி முதலையாசனம். குப்புறப்படுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. ஒரு 3 முறை நல்லா ஆழமா மூச்சு விடுங்க.
அப்படியே காலை சேர்த்து வைங்க, கை நீட்டி சோல் ரொட்டி கை வைங்க, அப்படியே எழுந்திருச்சு குறைங்க. வஜ்ராசனத்துக்கு வந்துட்டுங்க. இந்த வஜ்ராசனம் எப்ப வேணாலும் நம்ம சாப்பிட்டு கூட உட்கார்ந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வஜ்ராசனம் போட்டு போடும்போது இடுப்புக்கு மேல நல்ல அந்த ரத்தோட்டம் எனர்ஜி ஃபுல்லா வந்து ஜீரண உறுப்புக்கு நல்லா போகும். இந்த வஜ்ராசனம் தியானம் செய்யறது, மூச்சு பயிற்சி செய்யறது எல்லாமே செய்யலாம். சிறப்பு. கட்டவரில் போய் வச்சுக்கங்க. பிரணம முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், பெருவிரல் வச்சுக்கிறோம். ரைட் சைடு வச்சுக்கிறோம். கபாலபதி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மோதிர விரல் வச்சுட்டு பெருவிரல் எடுத்துருங்க. 1 2 நல்லா உடம்பு சுருக்கி காத்த வெளியேற்றணும். 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு ஆழமா மூச்சு வச்சு மெதுவாடுங்க. மிக சிறப்பா இந்த கபாலபதி பயிற்சி செஞ்சீங்க. 2 நாசி நல்லா தூய்மையா இருக்கு. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மறுபடியும் பெருவிரல் வச்சுக்கிறோம். பஸ்திரியா நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்ல ஓய்வு நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மோதிர விரல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மிக ரொம்ப அழகா இருந்தீங்க. கொஞ்சம் மயமயம் இருந்துச்சுன்னா கையை உடச்சி நல்லா தடவி கொடுத்துருக்கணும். ஓட்ட நல்லா வெளிச்சு நினைச்சு வந்துடலாம். ஒரு 10 செகண்ட் தான், அப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். நல்லா தெளிவு வந்துடும். நல்லா மூச்சு விடுங்க. நம்ம சுவாச உறுப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு காற்று, தேவையற்ற கழிவுகள், நோய் கிருமி எல்லாம் நல்லா வெளியே போயிடுச்சு. இப்ப தூய்மையான காற்று நமக்குள்ள போகுது. ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நல்லா இடது பக்கம் மூளைக்கு நல்லா காற்று கிடைக்குது. வலது பக்கம் மூளைக்கு நல்லா காற்று கிடைக்குது. ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நம்ம அறிவு நிலையில அமைதியான சூழல்ல நல்லா
சுவாசத்தை எடுத்து நம் உடல் முழுவதும் பரவ செய்து நம்முடைய மனம் முழுவதும் விளக்கமடைந்து மனம் தூய்மையடைந்து உடல் தூய்மையடைந்து அறிவு நிலையில் நாம் வாழ்வியல் கடமையாகும். நன்றி ஐயா. காலை கொஞ்சம் ரிலாக்ஸ். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இரவு வேலைக்கு போறாங்க இல்லையா, நைட் டியூட்டி, அவங்களுக்கு தூக்கத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இரவு தூக்கமே சிறந்தது. இரவுன்னா தூங்கிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நைட் டியூட்டி பாக்குற வேலைக்கு போகாதீங்க. ஒருவேளை வேற வழி இல்லைங்க, நாங்க அதுக்கு போய் தாங்க ஆகணும், சாப்பாடுக்கு தாங்க, வேற வழி இல்லை, எங்க டியூட்டி அந்த மாதிரிதான் அப்படின்னு நைட் வாட்ச்மேன், இரவு பஸ் ஓட்டுறவங்க, இரவு ட்ரெயின் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி இரவுல இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், இவங்களுக்கு இரவு வேலை வந்துருச்சு. இந்த இரவில் வேலை செய்யறவங்க, நைட் டியூட்டி பாக்குறவங்க தன்னை எப்படி தூக்கத்துல இருந்து காப்பாத்திக்கிறது, எப்படி ஒழுங்கா தூங்குறதுன்னு பாக்கலாங்க. இப்ப நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா, வந்த உடனே படுத்து தூங்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. ஆனா வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 2-3 வேலையை பார்த்துட்டு தூங்கலாம்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதாவது இப்ப காலையில வீட்டுக்கு வரீங்க, நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரீங்க, வந்தீங்களா நேரா போய் பெட்ல படுத்துருங்க. சாப்பிட வேண்டாம், குளிக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், நேராவே படுத்துருங்க. படுத்துட்டு தூங்கிருங்க. எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்ப எந்திரிச்சு குளிங்க, சாப்பிடுங்க, மற்ற வேலையை பாருங்க. அதாவது இரவு முழுவதும் இழக்கப்பட்ட அந்த தூக்கம் வீட்டுக்குள்ள வந்த உடனே படுத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்தாலே ரெக்கவர் ஆகி மறுபடியும் உங்களை ஃப்ரெஷ்ஷா தூய்மையா அந்த தூக்கம் இழந்ததால ஏற்பட்ட அந்த சைடு எஃபெக்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு அவ்வளவு டயர்டா இருக்கும். அந்த டயர்டோட தூங்கும் பொழுதுதான் ரெக்கவர் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சரி வீட்டுக்கு வந்தோடனே குளிக்கலாம் அப்படிங்கிறோம். குளிச்ச உடனே என்ன ஆகுது, உடம்பு அந்த தண்ணி மேல பட்ட உடனே பாடி டெம்பரேச்சரை ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்துருது, தூக்கம் வர்றதில்ல. அடுத்து சாப்பிட்றோம், 2-3 வேலை இருக்கும், சரி இந்த வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்த தூக்கம் போயிருங்க. அதனால வீட்டுக்குள்ள வந்த உடனே, நான் வந்து ரொம்ப நேரம் தூங்க சொல்லல, வீட்டுக்குள்ள வந்த உடனே படுத்துருங்க, ஒரு குட்டி தூக்கம். அந்த அசதியில தூங்கிட்டு எப்ப முழிச்சு ஃப்ரெஷ் ஆகுதோ அப்ப எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். 10 மணி நேரம் தூக்கத்தை கெடுத்துட்டு காலைல வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு அரை மணி நேரம் படுத்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டாவது, இந்த நைட்டு வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க, சாதாரணமா ஒரு 8 மணிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு சாயந்தரமா 8 மணிக்கு வேலைக்கு போறாங்க, காலையில 8 மணிக்கு வராங்க. ஆனா டைம் யோசிச்சு பாருங்க, 12 மணி நேரம் நைட்டு சாப்பிட்றதே இல்லைங்க. இப்போ பகல் வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, காலையில 8 மணிக்கு கிளம்பி வீட்டை விட்டு போறாங்க, நைட் 8 மணிக்கு வராங்க, மதியம் சாப்பிட்றாங்களா, நடுவில் வடை போண்டா சாப்பிட்றாங்களா, அப்போ மதியம் லஞ்ச் ஒன்று இருக்கா இல்லையா. அப்போ நைட்டு வேலைக்கு போறவங்களுக்கு நைட்டு தான் லஞ்ச். உங்களை பொறுத்த வரைக்கும் நைட் ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போறீங்கன்னா உங்களை வந்து நீங்க பகல்ல 8 மணிக்கு வேலைக்கு போறதா ஒரு கற்பனை பண்ணிக்கணும். காலை 8 மணிக்கு திரும்பி வரீங்களா, அதாவது காலை 8 மணிக்கு திரும்பி வந்தீங்கன்னா அதை நைட்டா நினைச்சுக்கணும். நினைச்சிட்டு
அப்ப மதிய சாப்பாடு எப்ப சாப்பிடுவோம்? ஒரு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு சாப்பிடுமா இல்லையா? அந்த மாதிரி நினைச்சிட்டு இனிமேல் நைட் டியூட்டி போறவங்க வீட்டு சாப்பாடுங்க, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வேண்டாம், அது உடம்பு கெடுதல். வீட்டு சாப்பாடு உங்களுக்கு என்னமெல்லாம் பிடிச்சிருக்கோ, 3 அடுக்கு டிஃபன் கேரியர், 4 அடுக்கு 5 அடுக்கு என்ன எடுத்துட்டு போங்க. நீங்க நம்ம சாப்பிடறதுதாங்க, கூச்சலா படாதீங்க. ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிச்சிருக்கா, இட்லி பிடிச்சிருக்கா, தோசை பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்ச உணவை சுட சுட சாயந்தரம் இப்ப 8 மணி எப்ப நீங்க வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போறீங்களோ அதுக்கு 2 மணி நேரம் முன்னால ஃப்ரெஷ்ஷா சமைக்க சொல்லுங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. போய் நீங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருங்க. நைட்ல டைம்ல கப கப கபான்னு பசிக்கும். அந்த நேரத்துல மட்டும் வீட்டு சாப்பாடை பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்ப நீங்க காப்பாத்திக்கலாம். ஆனா பொதுவா என்ன பண்றோம், அந்த நேரத்துல பசிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியுது இல்லையா? சாப்பிடாம தண்ணி குடிப்போம். சில பேர் டீ சாப்பிட்டே இருப்பாங்க தூக்கம் வராம இருக்கிறதுக்கு. சில பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, சில பேர் தண்ணி அடிக்கிறாங்க. இது என்ன ஆகுது, உடம்பு கெடுத்துருதுங்க. அதனால இனிமேல் 2 விஷயம்தான். அதாவது இரவு வேலைக்கு போறவங்க நைட்டு அன்டைம்ல வர அந்த பசிக்கு வீட்டுல இருந்து சுட சுட உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை எடுத்துட்டு போகணும். 2வது, காலையில வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல வந்த உடனே படுத்து தூங்கிருங்க. இப்ப நானு பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்காக பேசுறதுக்காக நான் போறேங்க. சில நேரத்துல வெளிநாட்டுக்கு போவேன் ஒரு 30 நாள். 30 நாளும் ப்ரோக்ராம் இருக்கும். நைட்டு ஃபுல்லா கார்ல போவேன், பகல் ஃபுல்லா பேசுவேன். எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கடைசியா வீட்டுக்கு வர இல்லைங்களா, அப்ப வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே படுத்து தூங்கிடுவேங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் எல்லாம் தூங்குவேன். எந்திரிச்சு பார்த்தா 30 நாள் அலைஞ்ச அலைச்சலுக்கு இந்த 5 மணி நேரம் தூக்கம் ரெக்கவர் ஆயிருங்க. எனவே பல பேர் என்ன பண்றாங்கன்னா நைட்டு வேலைக்கும் போவாங்க, பகல்ல சும்மாதான் இருக்கோன்னு வேற எங்காவது வேலைக்கு போறது. அப்ப எப்பதான் தூங்குறது? மொத்தமா ஒண்ணுமில்லாம போயிருங்க. பல பேர் இப்படிதான் இந்த பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சுத்திட்டு எல்லாம் இருப்பாங்க. அப்படியே படுத்து இருக்கணும். இரவில் வேலை செய்யும் நீங்கள் இரவை பகலாக நினைத்து பகலை இரவாக நினைத்து நீங்கள் தூங்கினால்தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நைட் டியூட்டி பாக்குறவங்க தயவு செய்து வந்த உடனே படுத்து தூங்குங்க. தூக்க வராட்டியும் பரவாயில்ல, சும்மாவாவது புரண்டு படுத்துட்டு இருங்க. அப்பதான் அந்த நைட்டு தூக்கத்தை இழந்து வேலை செய்யறோம் இல்லையா, அந்த சக்தி எல்லாம் ரீசார்ஜ் ஆகுங்க. மனசுக்கு பிடிச்ச சாப்பாடை வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. அந்த நேரத்துல ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க. சிகரெட் எல்லாம் பிடிக்காதீங்க. போதைப் பொருளை எல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை இந்த நைட் டியூட்டி பண்ணும் பொழுது உங்களை மீறி உடம்பு சொக்கி ஒரு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க தூங்கலாம். அதாவது தூக்கம் வந்த உடனே ரொம்ப நேரம் தூங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கினாலும் பாடி என்ன பண்ண ரெக்கவர் ஆகும். இப்போ நானே பாத்தீங்கன்னா பல நாட்கள்ல கார்ல தனியா டிராவல் பண்ணுவேன். கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கன்னியாகுமரி, இந்த மாதிரி டிராவல் பண்ணுவேன். தனியா ஓட்டிட்டு போவேன். ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா வண்டி நிறுத்துவேன். அரை மணி நேரம் தான் தூங்குவேன், 5 நிமிஷம் தான் தூங்குவேன், மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும். மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஓட்டுறதுதான். அப்படி தூங்கி தூங்கி ஓட்டோம்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க மொத்தமா டீயை குடிச்சிட்டு இல்ல சிகரெட் குடிச்சிட்டு மொத்தமா நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா அது தூக்கத்தை மறந்துடும். மறுபடியும் தூக்கம் வரைக்கும் லேட் ஆகுங்க. எனவே இரவு வேலைக்கு போறவங்க நம்ம சொன்ன மாதிரிலாம் செய்யுங்க. இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதே சமயத்துல நைட் டியூட்டிக்கு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நைட் டியூட்டி பாக்குறத நிறுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது ஆரம்பத்துல தெரியாது, போக போக உங்களுக்கு என்ன ஆகுன்னா உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். ஏன்னா நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்கீங்க, பகல் ஃபுல்லா தூங்குறீங்க இல்லையா, அது அந்த அளவுக்கு சரியில்லைங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட் டியூட்டி பாக்குறத நிறுத்துங்க. இல்லைன்னா அதுக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள்லாம் செய்யுங்க. கண்டிப்பா நாம ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு இரவு தூக்கத்தை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க ஐயா நரசிம்ம ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே சாந்தியாசன நிலைக்கு போய்க்கிறோம். காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டி கண்களை மூடி படுத்துருங்க.
உள்ளங்கை நல்ல ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. தலை நேரா மேல பார்த்திருக்கு. நல்லா தலை இப்படி உருடாத அளவுக்கு நல்லா சமமா நல்ல தளரும் நிலையில் வச்சுக்கணும். ஒன் சைடா கீழே தலையை வச்சுட்டு இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. கழுத்தெல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கணும். நேர் பார்த்துருக்கணும். கைகள் இலக்கமா வச்சுக்கோங்க. உடலை இலக்கப்படுத்திக்கங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுங்க. அப்படியே கண்களை மூடிக்கிறோம். உங்களுடைய கவனங்கள் முழுவதும் நான் சொல்றத மேலேயே இருக்கணும். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நம்முடைய கால் விரல்கள், பாதங்கள், குதிக்கால், கணுக்கால் மேல கவனம் வச்சுக்கிறோம். நம்ம ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரி பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்ட ஆற்றல் பெற்று நாம் உடல் முழுவதும் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு நம்முடைய கணுக்கால், கால் விரல்கள், பாதங்கால் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. கழிவுகள் வெளியேற்றப்பட்டு தூய்மையான உயிர்காற்று சென்று நல்ல முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனம் இப்பொழுது கெண்டைக்கால் பகுதியில், நம்முடைய கெண்டைக்கால் பகுதி முழுவதும் உள்ள நல்ல ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்ல தளர்வா வச்சுக்கிறோம். நல்ல முழுமையான ரத்தோட்டம் கிடைக்கிறது. நல்லா உணர்றோம். நம்ம அடுத்து நம்முடைய முட்டி பகுதி, கால் மூட்டு பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நம்முடைய தொடைப்பகுதியின் மீது நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் இடுப்பு பகுதியில் உள்ள உறுப்புகள் முழுவதும் தூய்மையடைந்து வலிமையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்ம ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வெற்றிப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய், கருப்பை ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது.
ஆழ்ந்து சுவாசத்தை கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய நெஞ்சு உறுப்புகள் முழுவதும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையுள்ளது. இந்த கைகள் தளர வச்சுக்கிறோம். நம்முடைய தோள்பட்டை கைகள் முழுவதும் பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நம்முடைய கழுத்து பகுதி நல்லா தளர்வு வச்சுக்கிறோம். எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, மூலம், மூளை திசுக்கள், முழுது தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் இருக்கிறது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நல்ல ஒரு மூச்சு ஆழமா இழுத்து விடுங்க. அப்படியே விழித்து நிலைக்கு வந்துடுறோம். கைகளை மேல உயர்த்துங்க. அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி கைகளை அப்படியே நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய காலை வேளையில் நமக்கு அற்புதமாக சந்திர வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் நமக்கு உடலுக்கு அற்புதமாக அந்த சாந்தியாசனம் முதற்கொண்டு அனைத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த சிறப்பித்த நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. ஐயா சொன்னது போல் இன்னைக்கு அந்த பயிற்சி செய்யறீங்க, செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் முடிவுல கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சந்தேகங்களை விட உங்களுக்கு பயிற்சிகள் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தார். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மிக சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாம் முழுமையான ஆசனமா இருந்ததுங்க ஐயா. எல்லாமே நல்லா வியர்வை வெளியே இருக்கு. தொடச்சிட்டே இருந்தேன் நானு. சந்திராசனம் வந்து இப்ப நம்ம பழக்கத்துக்கு இல்லைன்றதுனால கொஞ்சம் அந்த இதுவா இருக்கு. போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். சாந்தி ஆசனம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா, அருமையா இருந்தது. டெய்லி நீங்க சாந்தி ஆசனம் படுறதுல நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமாங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த பயிற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறம் சாந்தியாசனம் பண்ணும்போது வந்து எந்தெந்த பகுதி இயக்கிறோமோ, இப்போ நம்ம உடம்புல அந்த வர்ம புள்ளிகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே, எல்லாமே தூண்டப்படும். ஆசனங்கள் செய்யும் போது அது அந்த எல்லா இடங்களும் தூண்டப்படும். உடல் எல்லா தசைகளுக்கும் நல்லா அந்த நகைக்கண்ணில் இருந்து எல்லாம் நம்ம
கை விரல்ல இருந்து கால் விரல் வரைக்கும் அவங்களுக்கும் எல்லா பகுதிக்கு போகும். இந்த கால் வெடிப்புலாம் வருது இல்லைங்களா, தொடர்ந்து நம்ம 3 மாசம் நம்ம செஞ்சோம்னா கால் வெடிப்பெல்லாம் போயிடும். தோல்ல இருக்கிற கழிவு எல்லாம் போய் தோல்ல பிரச்சனை இருந்ததுனால எல்லாமே சரியாயிடும். அது சாந்தியாசனம் பண்ணும்போது அதான் நல்லா ரத்த ஓட்டம் நல்லா போகும். ஆமாய்யா, நல்லா தெரியுதுங்க ஐயா. அந்த ரத்த ஓட்டம் ஃப்ரெஷ் ஆகிறதுல நல்லா தெரியுது, ரிலாக்ஸா படுக்கிறப்ப சொல்ல. கண்டிப்பா நன்றிங்க ஐயா. நன்றி கண்டிப்பா. நன்றி. அந்த சந்திர வணக்கம் செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த கால் வந்து நல்லா பயிற்சி, நடைப்பயணம் நல்லா செஞ்சு எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த செய்ய முடியுது. நம்ம சில பேருக்கு செய்ய உடல் முடியுது உழைப்பு வேலை ஓரளவுக்கு. இல்லாதவங்களுக்கு, அந்த செய்ய strong முடியுது, ஓரளவுக்கு செய்ய கிடைக்காது. முடியுது. டக்கு அதாவது சூரிய நமஸ்காரம் மாதிரி நம்மளே செய்ய முடியல. அது பார்த்த பிறகுதான் அது ஞாபகம் டக்குன்னு வரல, அது சொல்றேன். ஆமாங்க, கீழே கையை ஊனி சப்போர்ட் கொடுத்து ஆமா. அங்க சப்போர்ட் கொடுத்து பண்ணிடலாம். அப்படி பண்ணா அது பண்ணிடலாம். அது ஓரளவுக்கு பண்ணிடுறேன், சப்போர்ட் இல்லாம கூட. ஏன்னா அடுத்துட்டு சரி. நம்ம சூரிய நமஸ்காரம் இப்ப பழக்கம் ஆயிடுச்சு. அது இப்ப சந்திராசனம் அந்த மாதிரி வரல சரியா கரெக்டா. போக வந்துருங்க. நன்றி. நன்றி வேற நன்றிங்க சந்தேகம்? நன்றிங்க, மிக்க நன்றி. 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 டோரிமா சிறப்பா சொன்னாங்க. அதாவது பயிற்சி வந்து ஒன்னொன்னு முழுமையா இருக்குது. அந்த பயிற்சி முறைகள் வந்து சந்திர வணக்கம் வந்து நம்ம பண்றதும் ஒரு புதுமையாவும் நல்லாவும் இருக்கு. சாந்தியாசனமும் கூட நல்ல அந்த உடலை நல்ல பயிற்சி முறைகளுக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து சிறப்பா சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நேத்து கூட நம்ம நன்றிங்க. நேத்து கூட நம்ம அந்த பதிவு போட்டிருந்தோம். அதாவது குரூப்ல வந்து நம்ம நிகழ்ச்சிகளை பத்தி தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறபடி நம்ம தெரியப்படுத்திட்டு இருப்போம். வர மக்கள் அவங்க பார்த்துட்டு வர்றதும் வரட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம செயல்படுவோம். நேத்து கூட நான் வாட்ஸ்அப்ல நான் அனுப்பியிருந்தேன். இதுல குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் வச்சிருந்தீங்க, ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தோம். குறிப்பிட்ட நபர்கள் இந்த நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு இப்ப சில பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பழச கூட எடுத்து போட்டிருந்தாங்க. இப்ப மயில்வாணன் சார்லாம் வந்து அந்த காலச்சக்கர நிகழ்வோட இந்த பழைய இதெல்லாம் கூட எடுத்து போட்டுன்னு அவங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. அது மாதிரி உங்களுக்கும் வேற ஏதாவது எண்ணங்கள் இருந்தாலும் நீங்க நம்ம நிகழ்வை பற்றி தெரியப்படுத்துறதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எது மாதிரி இருந்தாலும் நீங்க நம்ம குரூப்ல ஷேர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம அதுக்காக நேத்து தான் நம்ம வச்சுட்டோமே அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வைக்காம இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டேட்டஸ்ல வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். எனவே அனைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு இன்னும் இல்ல அப்படி இல்லைனா கூட இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு மெசேஜ், நேத்து உள்ள ஒரு மெசேஜ் இல்லைனாலும் இன்னைக்கு உங்களால் வேற ஏதாவது மெசேஜ் அப்படிங்கிறத கூட நீங்க கொடுக்கலாம். இல்ல குரூப்ல நாங்க வேற ஏதாச்சும் அனுப்பணும்னா கூட நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்லுங்க. நம்ம இது மாதிரி சம்பந்தமான செய்திகளை வந்து நம்ம கண்டிப்பா காலைச்சக்கரம் குரூப்ல வந்து நம்ம அனுப்புறதுக்கும் ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இல்ல உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் இருந்தாலும் நீங்களும் அதை வந்து இந்த குழுவுல தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். நேத்து கூட யாரும் பதிவிடல, இன்னைக்கு பதிவிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலச்சக்கரத்துக்கும் அது ஒரு நிகழ்வுக்கும் ஒரு வெற்றி, அடுத்த படிக்கு ஒரு நமக்கு ஒரு நல்ல நிலைமையா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏன்னா நம்ம இது வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த லெவல்ங்கிறது நமக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். பல பேர் எப்படி பயனடைய முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு சிந்தனை ஒருமித்த சிந்தனையோட நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக விரைவில் நமக்கு விடை கிடைக்கும். கண்டிப்பாக அந்த விடையும் கிடைக்கக்கூடிய நேரமும் நமக்கு கூடிய விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வேற ஒன்றும் சந்தேகங்கள் இல்லை. ஐயா ஒருத்தர் யாரோ கேட்ட மாதிரி இருந்தது. ஐயா சொல்லுங்க. சந்தேகங்கள் வேற சந்தேகங்கள் இருக்குங்களா? சொல்லுங்க இஸ்மாயில் சார். வாழ்க வளம். இது இந்த சந்திர நமஸ்காரம் பௌர்ணமி டைம்ல தானே செய்யணுங்க, அமாவாசை டைம்ல செய்யக்கூடாது இல்ல? ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யலாங்க, இது பயிற்சி தாங்க.
நம்ம சந்திரனை பார்த்து வணக்க வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து பயிற்சிகள் தான். நம்ம எப்ப வேணாலும் செய்யலாங்க. சரி. அது அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். மற்றபடி அந்த சந்திரனை பார்த்து அந்த நேரத்தில் நம்ம செய்யும் போது அந்த குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க, இந்த பலன்கள் அப்படின்ட்டு. அது அந்த டைம்ல இப்போ நிலாவை பார்த்து நம்ம செய்யலாங்க. அப்போ அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் இது வந்து இந்த பயிற்சியில வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் மூட்டுக்கள்லாம் வலிமையா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே பயிற்சி செஞ்சதுல. நம்ம பகல்ல தான் செய்யறோம் இல்லைங்களா, காலை வேலையில தான் செய்யறோம். இருந்தாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைச்சிருக்கா இல்லையா? எனக்கு எனக்கு நல்லா கிடைச்சிருக்குதுங்க. நான் வந்து சந்திர வணக்கம் இப்பதான் செய்ய ஆரம்பிச்சேன். கை கால்லாம் நல்லா வலிமையாயிருக்கு, கால்கள் நல்லா உறுதியாயிருக்கு, முதுகு தண்டு கூட நல்லா உறுதி அடைஞ்சிருக்கு. அதனால வந்து இது எப்ப வேணாலும் செய்யலாம், தவறு கிடையாது. சரிங்க, நன்றி. நன்றி. இஸ்மாயில் ஐயா சொல்லுங்க. வணக்கம். இவ்வளவு நாளா அந்த சூரிய வணக்கம் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டேங்க. சந்திர வணக்கம் வந்தது கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ஃபிட் ஆகிறதுக்கு ரொம்ப பழக்கப்படுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இலக்கமாகும். அந்த அந்த ஆசனத்தை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு செஞ்சிடலாங்க. சூரிய வணக்கம். சந்திர வணக்கம் கொஞ்சம் பழக்கம் இல்லாதனால கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. தொடர்ந்து கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி செய்யறோம் இல்லைங்களா, கால் நல்லா நரம்புகளுக்கு வந்து இலகுவா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த தொடைப்பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், தெண்டைக்கால் பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த ரெண்டு இடத்துலயும் நல்லா உறுதியாகி இந்த மூட்டுக்கள் நல்லா வலிமையானாதான் நம்ம இந்த பயிற்சியை செய்ய முடியும். அதே போல நீங்க வந்து இப்போ நீங்க இந்த 10 நாள் சந்திரவனம் செஞ்சுட்டு மாடிப்படி ஏறி பாருங்க, நல்லாவே வித்தியாசம் தெரியும். ரொம்ப ஈஸியா இருக்கும். கடகடன்னு குழந்தை மாதிரி நல்லா ஓடிடுவீங்க. அந்த ஓடுற பாப்பம் முதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா ஆக முடியும். தொடர்ந்து ஒரு 10 நாள் செஞ்சோம்னா உடம்பு. சொல்லுங்க. உடம்பு இன்னும் அந்த இலக்கம் வரலைங்க, அந்த டைட்டா பிடிச்சிங்க, நரம்புலாம் டைட்டா பிடிச்சி. கண்டிப்பாங்க. நம்ம சும்மா ஒரு நாளா வச்சிருந்தோம், எத்தனையோ ஆண்டு காலமா நம்ம சும்மாவே வச்சிருந்துட்டோம். இந்த உடம்ப பயன்படுத்த தான் ஃப்ரீ ஆகும், கண்டிப்பா ஃப்ரீ ஆகும். தண்ணி வாட்டர் அதிகமா குடிக்கணுங்க. பயிற்சி மட்டும் இல்ல, வாட்டர் நிறைய குடிக்கணும், நீருள்ள காய்கள் நிறைய சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம நம்முடைய மனசு வந்து நல்லா லேசாகும். மனசு இறுக்கமா இருந்துச்சுன்னா உடலும் இறுக்கமா இருக்கும், மனசு லேசாச்சுன்னா உடலும் லேசாயிருக்கும். நன்றிங்க ஐயா. நீங்களும் குடும்பம் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. பாக்குறீங்க, ஆசிரியரையும் பாக்குறீங்க, உங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கும். கரெக்ட். இப்ப ஐயா இஸ்மாயில் ஐயா கேட்கறது கரெக்ட். அதாவது நம்ம வந்து சந்திர வணக்கம் செஞ்சுட்டு சூரிய வணக்கம் செய்யறதோட இப்ப நம்ம சூரிய வணக்கம் செய்துட்டு சந்திர வணக்கம் செய்யறதுக்கு வந்து நமக்கு இன்னும் நமக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கும். அதுக்காக தான் இப்ப சூரிய வணக்கம் ஐயா இஸ்மாயில் ஐயா சொல்ற மாதிரி ஒரு 12 நிலைகள் தான் இருக்கு. இதுல வந்து நம்ம 2 நிலைகளையும் செய்யறோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 நிலைகளும் செய்யறதுல உங்களுக்கு அது ஒரு கடுமையானதா தெரியும் ஒழிய, தொடர்ச்சியா செய்யறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஐயா சொல்ற மாதிரி இப்ப அவங்கலாம் அந்த பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வலிமைங்கிறது உடனே கிடைக்குது. நம்மளும் அது மாதிரி இப்ப சூரிய வணக்கம் செஞ்சிருக்கோம். இப்ப சந்திர வணக்கம் தொடர்ச்சியா கொஞ்சம் செஞ்சோம்னாக்கா உடல் அளவுல கண்டிப்பாக அந்த வலிமை கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ஐயா சொல்றாங்க. அத வந்து நம்ம ஏன்னா இப்போ குறுகிய ஒரு ஒரு வாரம் தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியா நம்ம செய்யக்குள்ள கண்டிப்பாக அது கூட அந்த அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னங்க ஐயா? நன்றி. சிறப்பு, சந்தோஷம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களோட கருத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மாதிரி ஒருத்தவங்க ஒரு கருத்தை தெளிவுபடுத்தக்குள்ள மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கும் ஒரு விடை கிடைத்த மாதிரி இருக்கும். ஏன்னா பல பேர் வந்து மனசுக்குள்ளேயே தேடுதலோட இருப்பாங்க. கேள்விக்குறியாவே இருக்கும்.
அதை நம்ம என்னைக்குமே சொல்றது என்னன்னா, என்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு வர்றது முதற்கொண்டும் சொல்லியிருக்கோம். இவ்வளோ யாரோ சொன்னாங்க. எந்த அளவுக்கு நம்ம வெளியில வர்றோமோ, அப்பதான் நம்மளோட வாழ்க்கையும் நல்ல வெளிச்சமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துவாங்க. நம்ம என்னைக்குமே நம்ம ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாரி இருக்கக்கூடாது. அதாவது அ இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தக்குள்ள கூட நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டு செய்யறது, சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது நம்ம இன்னும் வந்து இறுக்கத்துல தான் இருப்போம். இருட்டுல தான் இருப்போம். அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கும். இப்ப இதுல வந்து ஓப்பன் பண்ணி அதாவது வீடியோ ஓப்பன் பண்ணி செய்றதும், கேள்விகள் கேட்கிறதும், சில விஷயங்கள் பேசுறதும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். உங்களுக்கு வாழ்க்கையும் ஒரு வெற்றியாவும், ஒரு வெளிச்சமாவும் இருக்கும். உதாரணத்துக்கு கௌரி அம்மா கூட சொல்லலாம். ஏன்னா, அவங்க 3 செஷன் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசவே மாட்டாங்க. பேசுங்க, பேசுங்கன்னு எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன். பேச மாட்டாங்க. இன்னைக்கு யாராச்சும் பேசுறீங்களான்னா, ஃபர்ஸ்ட் பேசுறது அவங்களா தான் இருக்குது. அது மாரி நம்மளுடைய ப நம்முடைய உடல்நிலையே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க பயிற்சிகளே செய்ய வேண்டாம். காலையில எந்திரிச்சு சும்மா உட்கார்ந்தாலே போதும். நம்மளுடைய எண்ணங்களே நம்மளை மாற்றக்கூடிய ஒரு சக்தி நமக்கு உண்டு. அத வந்து இந்த காலச்சக்கரம் அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காலச்சக்கர அன்பர்களுக்கு வந்து நம்ம எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. ஏன்னா எல்லாமே நீங்கலாம் ஒரு ஆசான் மாரி தான் அந்த நேரத்துல. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில குடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3, 4 நாட்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆசான்கள் நமக்கு இன்னும் தொடர்புல வரப்போறாங்க. பல்வேறு விஷயங்கள கத்துக்க போறீங்க. அதற்குண்டான வழிமுறைகள தான் நம்ம இப்போ வந்து எதுக்குன்னா நம்ம இன்னும் நபர்கள உள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்கு காரணங்கள் வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் பல பேர் இத பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. பல பேருக்கு தெரிய வைக்க போறோம். நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அடுத்தவங்களுக்கும் அந்த போய் பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம செயல்படுறோம். அதனால யாரையுமே வந்து நம்ம வற்புறுத்த வேண்டாம். நிகழ்ச்சிய தெரிய தெரியப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கத்தோட நம்ம சொல்ற விஷயங்கள். நம்மோட ஒரு விஷயத்துல வந்து ஒரு பயிற்சியில கூட சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஆசான் சொன்னாங்க. தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தெளிவுபடுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்குமே நம்ம வந்து இத பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஆனா இத வந்து எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டு நம்ம செய்றோமோ, அதுதான் நமக்கு ஒரு தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தெரிந்துக்கிறத விட தெளிவுபடுறது நல்லது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து பல பேர் என்ன செய்றீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வர்றீங்க, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு போயிடுறீங்க. அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஒரு முழுமையான பயிற்சிங்கிறது வந்து நம்ம செய்றதுல தான் பலன் கிடைக்கும். அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்துல அனைவருக்கும் தெரியப்படுத்துறேன். 1/2 அன் ஹவர் தெரிஞ்சுக்கிட்டு வர்றீங்களா? இல்ல எதுக்காக அந்த 1/2 அன் ஹவர் ஒதுக்கிட்டு வர்றீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க முழுமையா அந்த 1 ஹவர பயன்படுத்துறது வந்து உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். தெரிந்து கொள்வதை விட தெளிவு என்பதுதான் உண்மையான நமக்கு ஒரு பலனை குடுக்கும். என்பதை இந்த நேரத்துல கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எல்லாருமே அந்த 1 ஹவர்ங்கிறத வந்து நம்ம பயன்படுத்துவோம். வாழ்க்கை முறையை மாற்றுவோம். அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நான் சொன்னது போல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவியுங்கள். என்னுடைய கருத்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒன்று கூடி அ இ தேர் இழுப்போம். கண்டிப்பாக அது பெரிய ஒரு இமாலய வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றி என்பது நமக்கு கண்டிப்பாக அ கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நம்ம சொல்றோம். எனவே நம்ம சொல்ற ஒரு செயலையும் தினமும் அனைவரும் செயல்படுத்துங்கள். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து Facebookலயோ, ஸ்டேட்டஸ்லயோ உங்களுடைய கருத்துக்கள் போனாதான் இல்ல நீங்களே வந்து குடுக்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப நாங்க குடுக்குறது தான் குடுக்க வேணாம். உங்களுக்கு தொடர்புல உள்ள WhatsAppலயோ, Facebookலயோ நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கேன். டெய்லி இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இதுல நான் தொடர்ந்து ஒரு 100 நாள், 200 நாள், ஒரு 500 நாள் கலந்திருக்கிறேன். என்னோட உடல்நிலை மாற்றம் இருக்குது. நண்பர்களே நீங்கள் கூட இதுல கலந்துக்குங்க. அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தலாம். நம்ம சொல்றத கூட நீங்க சொல்ல வேண்டாம். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். நண்பர் சொல்றாரே என்னான்னு தெரியலையே! என்னான்னு கேட்கணும். உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட அவங்க கேட்கலாம். அப்படி இல்லன்னா கூட அவங்க தொடர்புல வரலாம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எந்த ரூபத்துல நம்ம இத வந்து வெளியில கொண்டு போக முடியுங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட சிந்தனைகளுக்கு ஏற்பவாறு செய்யலாம் என்று இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இத நான் திருப்ப திருப்ப வலியுறுத்துறேங்கிறத வந்து கொஞ்சம் நீங்க ஏன்னா பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெரிய ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த புண்ணியத்த போய் யாராட்ட நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம ஏற்படுத்துறோம்.
அது அவங்களோட கர்மா பொறுத்துதான் உள்ளார வர முடியும். அதனால சொன்னவங்க எல்லாம் உள்ளார வந்துருவாங்கங்கிறத நம்ம ஏத்துக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட கர்மா பிரபஞ்சத்தோட விதிகள் படிதான் அவங்க இந்த நிகழ்வுக்கு உள்ளார வர முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம தெரியப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். வரவர்கள் வரட்டும், அனைவரும் பயன்பெறட்டும் என்ற இந்த நோக்கத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக தினமும் வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்திற்கும், அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான பயிற்சி முறைகளை அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு சிறப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்திக் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நிறைவில இருந்து மயில் வாகனன். நன்றி நன்றி, வாழ்க. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.